ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இது தலைமைத்துவத்தை குறித்த இரண்டாவது பாகம். தொடர்ந்து நாளிலே be a good leader or a great leader, சிறந்த தலைவனாயிருப்பதை விட நல்ல தலைவனாயிருப்பது ஆசீர்வாதம். நீதிமொழியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்பட்டது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயை நல்லது. இது ஆங்கில வேதத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: A good man is to be chosen rather than a great riches. திரும்ப சொல்லுகிறேன், a good name, நல்ல பெயர், to be chosen rather than great riches. தமிழில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது: திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும், புகழ், மேன்மை, ஆடம்பரம், ஜனத்திரள் கூட்டம், இதெல்லாம் நல்லது. திரண்டாஸ்தி, உயர்ந்த கல்வி நல்லது. ஆனால் அதை பார்க்கிலும் வேதம் சொல்லுகிறது நற்கீர்த்தி. தமிழில் எழுதப்பட்ட வார்த்தை குட் நேம், நல்ல பெயரை வாங்க வேண்டும். அந்த நற்பெயர் தமிழ் வேதத்துல நற்கீர்த்தி, ஆங்கில வேதத்துல குட் நேம். இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கீர்த்தி இருக்கிறது, ஆனால் ஐஸ்வர்யம் இருக்கிறது, ஆனால் நல்ல பெயர் இல்லை. திரும்ப எத்தனையோ ஊழியர்களுக்கு நம்ம முன்னாடி வாழ்ந்து போயிருக்கிறார்கள், மிகப்பெரிய தலைவர்கள். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, அதாவது கிரேட் ரீச்சஸ், நல்ல ஐஸ்வர்யம் இருந்தது, ஆனால் they don't have a good name. என்னை கேட்டுக்கொண்டிருக்கல அன்பு தேவ பிள்ளையே, a good reputation you earn through consistency. நல்ல பெயரை வாங்க வேண்டுமானால் ஒரு ஸ்திரமான ஒரு வாழ்க்கை தேவை, ஒரு ஸ்திரத்தன்மை. இப்படிதான் வாழ வேண்டும். இன்றைக்கு அந்த ஸ்திரத்தன்மை அடிக்கடி நம்ம விட்டு மாறி போகிறது. நாம் மக்களை பார்க்கிறோம், சோர்ந்து போகிறோம். நான் ஏன் இப்படி வாழ வேண்டும், எதனால் இப்படி வாழ வேண்டும்? இல்லை, திரும்ப சொல்லுகிறேன், be consistency in your character. உங்களுடைய சுபாவங்களிலே நிலைத்திருங்கள், வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும். இன்னைக்கு தூற்றுவதற்கென்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. எல்லா ஊழியர்களும் இந்த ஊடகத்துல பாருங்களேன், அதற்கென்ற சில சேனல் இருக்கிறது, அடுத்தவர்களை தூற்றுவதற்காகவே. ரொம்ப நாள் நிற்காது. அப்படிப்பட்ட சேனலை தான் இந்த ஜனங்கள் அதிகமாக பார்க்கிறார்கள், ஏராளமான பார்வையாளர்கள். அதற்கு அவர்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் கிடைக்கிறது. இல்லை அன்பானவர்களே, திரும்ப சொல்லுகிறேன், a good name is to be chosen rather than great riches. அதாவது வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, that is more than a silver and gold. தமிழ்ல கூட, அதாவது பொன் வெள்ளியை பார்க்கிலும் தேவனுடைய அந்த தயவு, தேவனுடைய அந்த காருண்யம், தேவனுடைய அந்த அபிஷேகம், அது மேலானது. இதைத்தான் திரும்ப திரும்ப the legacy what you can leave, நீங்க விட்டு போகிற அந்த வாழ்க்கை என்ன, உங்கள் கலரை பேசும். ஒருவேளை உங்கள் பதவிக்காக, உங்களுடைய அந்தஸ்துக்காக, பணத்துக்காக உங்களை சுற்றி ஒரு துதிப்பாடும் கூட்டம் இருக்கிறது. எல்லா இடத்தும் இருக்கிறது, அரசியலும் இருக்கிறது, ஆன்மீக உலகத்திலேயும் ஒரு துதிப்பாடும் ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர் 24 மணி நேரம் துதிப்பாடி கொண்டு இருப்பார்கள். அவர் நல்லவர். எத்தனை ஊழியக்காரர்களை பார்க்கிறேன். அதனால அவளை வயிறு நிரம்புகிறது, பேக்கெட்டும் நிரம்புகிறது. ஆனால் ஆத்மா நிரம்பி இருக்குமா? சரீரம் வாழும், ஆனால் ஆத்மா வாழாது. அதற்கென்று சில பேர் வைத்திருக்கிறார்கள் துதிபாட. அவர் என்னதான் செய்தாலும் அவர்கள் செய்வதெல்லாம் சரிதான் என்று சொல்வதற்கே சில பணம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். அதை கைக்கூலி என்று சொன்னா கூட தவறு இல்லை, தவறான வார்த்தை. ஆனால் டோன்ட் பி that kind of people. அப்படிப்பட்ட தலைவனா இருக்க வேண்டாம். சொல்லப்பட்ட வார்த்தை, the legacy you leave, the remembrance your life. உடைய வாழ்க்கை சொல்லப்பட வேண்டும். அன்பானவர்களே, துர்க்கால் மரித்தாலும் அவள் வாழ்ந்த பிறகு, மரித்த பிறகு அவள் பேசப்பட்டாள், அவள் பேச சொல்லப்பட்டாள். உங்களை பற்றி சொல்லப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை. எத்தனையோ பசுத்தவான்கள் இன்றைக்கும் பேசப்படுகிறார்களே, மரித்தும் பேசுகிறார்கள். என்னை அன்பு தேவ பிள்ளையே, அதாவது அந்த வாழ்க்கை எப்படி என்று சொன்னால், அநேகருக்கு தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்து கொண்டு இருப்பீர்கள். என் அன்பு ஊழியர்களே, நீங்கள் மரித்தாலும் உங்கள் திருச்சபைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக,
இன்னைக்கு எத்தனையோ ஊழியர்கள் மரித்தார்கள், ஆனால் இன்றும் அவள் திருச்சபைக்கு ஆசீர்வாதம் இருக்கிறார்கள். ஒரு கிருபாசனத்தை தோற்றுவித்த சாதி யேசுதாஸ் ஐயா, சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு அப்போஸ்தல கிறிஸ்துவை ஸ்தாபித்த பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்கள், மாரநாதா திருச்சபை ஸ்தாபித்த போதகர் ரெண்டு ஜோசப் அவர்கள், நம்ப சுவிசேஷ ஜெபக்குழுவை ஸ்தாபித்த எம்எல் ஜெபசிங் அவர்கள், சொல்லிக்கொண்டே போகலாம். Still they are blessing after the death. அவருடைய மரணத்திற்கு பிறகும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். Still they are inspiring. எம்எல் ஐயாவுடைய பாட்டுகளை கேளுங்களேன், இன்னைக்கு இன்ஸ்பைரிங். சாலமோன பாட்டு கேளுங்களேன், இன்னும் அது நம்மை உற்சாக பரவசப்படுத்துகிறது. ஒரு அர்ப்பணிக்குள்ளே வழிநடத்துவது. அவர்கள் மரித்தாலும் அவருடைய செயல்கள், அவருடைய பேச்சு, அவருடைய பாடல்கள் இன்ஸ்பைரிங். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, ஒரு மரணத்துக்கு பிறகு நீங்கள் பேசப்படுவீர்களா, இல்லையால் மறக்கடிக்கப்படுவீர்களா? ஒரு சாரம் நோஜாமாவுடைய பாட்டு இன்னைக்கும் பேசப்படுகிறதே. அவர்கள்தான் எனக்கு இந்த ஸ்டீஃபன் தேவகுமார் என்ற பெயரை வைத்தார்கள். உன் அர்த்தம் எனக்கு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. கொஞ்ச நாள் போனேன், ஞானசாரம் எடுத்தேன், அவங்கதான் இந்த பேரு. என்ன ஒன்னும் கேட்கல. அவங்க உங்களுக்கு என்ன பேர் கேட்டாங்க, என்னுடைய பெயரை சொன்னேன். அவர்கள்தான் இந்த ஸ்டீஃபன் தேவகுமார் என்ற பெயரை வைத்தார்கள். அதற்கு அர்த்தமே எனக்கு தெரியாது, அது யாருடைய பெயர் என்றும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, அந்த பெயர் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு சிலருக்காகிலும் அதை நினைவு கூறும்படி வைத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் நினைவு கூறப்படத்தக்க ஒருவராக இருக்க வேண்டும். திரும்ப சொல்லுகிறேன், யுவர் சில்வர் அண்ட் கோல்டு இஸ் கிரேட்டர் தென் யுவர் கேரக்டர். உங்களுடைய பணத்தை விட உங்களுக்கு இதெல்லாம் மேலானது. ஒரே சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் வாழும் காலத்திலும் அநேகருக்கு உற்சாகம் கொடுக்க வேண்டும், வாழ்ந்த பிறகும் கூட உற்சாகத்தை தர வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ செய்திகளை நாம் வாசிக்கிறோமே. ஸ்பர்ஜன், இன்றைக்கு வாரன் வெஸ்பி, எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய E.M. பவுன்ஸ், அவருடைய செய்திகள் எல்லாம் இன்றைக்கும் பேசப்படுகிறதே. எத்தனையோ செய்திகள், வாரன் வெஸ்பியுடைய செய்திகள், E.M. பவுன்ஸுடைய செய்திகள், ஹென்றி மேத்யூ அவருடைய செய்திகள் இன்றைக்கும் பேசப்படுகிறது, நினைவுகூரப்படுகிறது. எனவேதான் இந்த நீதிமொழிகள் 22:1 சொல்லுகிறது, நீதிகள் 16:7 கூட, நீதிமானுடைய பெயர் புகழ்பெற்று விளங்கும். இப்படி பணத்தால் அல்ல, சுபாவத்தால், கேரக்டரினால், அவனுடைய செயல்பாடுகளால். அது மட்டுமல்ல, துன்மார்க்கனுடைய பெயரோ அழிந்து போகும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, எவ்வளவு காலம் வாழ்கிறோம் இது முக்கியம் அல்ல, எப்படி வாழ்கிறோம் இது முக்கியம். வாழும் காலங்கள் கொஞ்சமா இருக்கலாம், ஆனால் வாழ்ந்து முடித்த பிறகு உங்கள் வாழ்க்கை பேசப்பட வேண்டும். Your life should be what to read or what to write. உங்கள் வாழ்க்கை ஒன்று பேசப்பட வேண்டும், இல்லை எழுதப்பட வேண்டும். இது ரெண்டுமே நடக்கலைன்னா உங்களுடைய வாழ்க்கையே வீணானது, விருதாவானது. என்னுடைய இரண்டாவது குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய பெயர் புகழ்பெற்று விளங்கும் அவன் மரணத்துக்கு பிறகு, துன்மார்க்கருடைய பெயரோ அழிந்து போகும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே, உங்கள் மரணத்துக்கு பிறகு நீங்கள் பேசப்படுவீர்களா? உங்கள் மரணத்துக்கு பிறகு மக்கள் நினைவு கூறுவார்களா? உங்கள் சந்ததி சொல்ல வேண்டும், நான் இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகள், இன்னாருடைய பேரன். அப்படிப்பட்ட ஒரு அந்த வசனத்தை நான் படிக்கிறேன், கேளுங்கள். விளங்கும், புகழ் பெற்று விளங்கும், ஊழியம் விளங்கும், வாழ்க்கை விளங்கும், கிரியைகள் விளங்கும். அது இன்னொரு வார்த்தை, துன்மார்க்கமாய் அடுத்துள்ள ஏமாற்றி, அபகரித்து, வஞ்சித்து, பொய் பேசி, போலியான இந்த பத்திரங்களை தயார் பண்ணி, அவர் சொல்லுகிறது அவருடைய பெயர் அழிந்து போகும். இது சத்திய வேதம், ஒரு நாளும் பொய் சொல்லாது. என் அன்பு தேவ பிள்ளையே, நீ என்ன செய்ய வேண்டும்? திரும்ப சொல்லுகிறேன், உடைய இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இன்றைக்கு தலைமைத்துவத்து வருவதற்கு எத்தனையோ குறுக்கோள் இருக்கிறது. அரசியலை பார்க்கிறோமே, தலைவராய் மாற வேண்டும் ஆனால் அவரை தள்ளி இவரை தள்ளி. ஆனால் வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ உங்கள் காலத்திலேயே நீங்கள் அறுப்பீர்கள். அரசியலை பார்க்கிறோமே, அவர்கள் யாரால் வளர்த்து விடப்பட்டார்களோ அவளை தூக்கி எறிந்தார்கள். கொஞ்ச காலத்து பிறகு அவர்களும் தூக்கி எறியப்படுகிறார்கள். இவர்கள் யாரை தூக்கி எறிந்தார்களோ அவர்களுக்கு பின்னால வருகிற அவளை தூக்கி எறிகிறார்கள். இவர் சொன்னார், இவதான் உடன்பிறப்பு,
என் ரத்தத்தின் ரத்தம். அந்த ரத்தத்தின் ரத்தம் தான் அவளை தூக்கி எறிகிறது. உடன்பிறப்புகள் தான் தூக்கி எறிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, திரும்ப சொல்லுகிறேன், திரும்ப உன் ஆள்பலம், அறிவு பலன், பணபலன் இதெல்லாம் பயன்படாது. பக்தன் பாடினது போல, என் வாய்பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், சாதிக்க முடியல. அதெல்லாம் சாதிக்க முடியாது. பட் கேரக்டர் வில் ப்ரூவ் யூ. உடைய அந்த தமிழ் சொல்லப்பட்டிருக்கிறது, உடைய நற்கீர்த்தி, குட் நேம். அந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அது எல்லா நேரங்களிலும் நீங்கள் மரணத்துக்கு பிறகும் நீங்கள் பேசப்படுவீர்கள். துர்க்கால் மரித்து போனாள். அந்த விதவைகள் அவளை சுற்றி சூழ்ந்திருந்து அவள் செய்த அங்கிகளை எல்லாம் காண்பி விவரித்து பேசினார்கள். அவள் மரித்தாலும் அவளுடைய நற்கீர்த்தி மறிக்கவில்லை, பேசப்பட்டது. என்னை கேட்டுக்கொண்ட அன்பது பிள்ளையே, ஒரு 7 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். கேரக்டர் முக்கியமா. நம்பர் 1, இன்டெகிரிட்டி, உண்மை. இன்றைக்கு அது அதிகமா இல்லை. பீயிங் ஆனஸ்ட், இந்த உண்மைக்கு இன்றைக்கு உண்மையே இல்லை. இன்னைக்கு பேச்சிலே உண்மை இல்லை. ஓசியால சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மை இல்லை. மனுப்புத்திரன் அற்று போகிறார். எனவேதான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி எங்களை விளங்க பண்ணுகிறோம், உலகத்திலேயும் உங்களிடத்திலேயும். என முதல் குறிப்பு இன்டெகிரிட்டி, அதாவது ஆனஸ்டியை விட மேலானது. தமிழில் சொல்லப்பட்ட வார்த்தை திவ்ய உண்மை. கவனியுங்கள், be honest with your data. அதற்கு கவனியுங்கள், திரையிலே பாருங்கள், face the facts. உண்மைகளை சந்திக்க வேண்டும். அங்கே மழுப்பலோ, அங்கே காம்ப்ரமைசிங் இல்லை. face the facts. உண்மைகளை சந்தியுங்கள். அதாவது ability to walk in the truth. சத்தியத்திலே நடக்க நீங்கள் அர்ப்பணம் பண்ணுங்கள். இன்றைக்கு சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. சத்தியம் பேசுகிற செய்தி யாரும் கேட்பதில்லை. பரவசத்தின் செய்திகள், சிரித்து நூல்ல செய்திகள், உற்சாகப்படுத்தும் செய்திகள், வீடு வாங்குவாய், காடு வாங்குவாய். சொல்லுமே, the ability to walk in the truth. சத்தியத்துல நடக்க, சத்தியம் பேசுகிற பாராட்டப்படுவதில்லை. ஊடகத்துல கூட சத்தியம் பேசுகிற மக்களுக்கு இன்றைக்கு பார்வையாளர்கள் இல்லை. அதுதான் அடையாளம். சத்தியம் பேசுகிறார்கள். லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான பார்வையாளர் இருக்கிறார்கள். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை. சத்தியம் இல்லை, ஜனங்கள் கேட்கிறார்கள். உன்னை கரெக்டம், அவளை எச்சரிக்கும் போது, அவளை கண்டிக்கும் போது. இன்னைக்கு இந்த கண்டிப்பான செய்தி யாரும் கேட்பதில்லையே. ஒரு சிலர் பேசுகிறார்கள், அவர்களுக்காக நன்றி. ஆனால் அந்த கண்டிப்பான செய்தி உங்கள் வாழ்க்கையை, அன்பானவர்களே, நிலைநிறுத்தும். ஒரு யோவான் இன்றைக்கும் பேசப்படுகிறார். விரியன் பாம்பு குட்டிகளே, வெறும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வழி செய்தவன் யார்? யாக்கோபு சொல்லுகிறார், விபச்சாரிகளே. இன்றைக்கு அந்த செய்திகளை ஜனங்கள் இன்றைக்கு யாரும் அதிகமாக விரும்புவதில்லை. கரெக்ஷன் எல்லாரும் இன்னைக்கு விரும்புவதெல்லாம் ஒரு கன்சோலேஷன் இல்லை. இன்றைய நல்ல கேரக்டர் முதல் குறிப்பு இன்டெகிரிட்டி. இரண்டாவது, நம்மளுடைய 24ஆம் சங்கீதம் 4:5, அந்த உண்மை. 24ஆம் சங்கீதம் 4:5 அது சொல்லப்பட்டிருக்கிறது, கைகளிலே சுத்தம், இதயத்திலே மாசில்லாத வாழ்க்கை, ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமல். இன்னைக்கு அதுதானே வேனிட்டி. 24 இந்த சீரியல்லாம் பாருங்க, மாயை தானே, மாயை. அது நடிப்பு. அதற்கென்று நேரத்தை செலவழிக்கிற குடும்ப பெண்கள் ஏராளம். திருச்சபைக்கு வருகிற மக்கள் கூட. கடந்த வாரத்துல ஒரு பெரிய சபையில பேசினேன். அந்த சபையில கேட்டேன், சீரியல் விடுதலை பெற்றவர்கள் எத்தனை பேர்னு. வேற 1-2 பேர் தான் கரங்களை உயர்த்தினார்கள். அப்படியானால் முழு சபையும் இன்றைக்கு இந்த சீரியலுக்கு அடிமையா இருக்கிறது. அது ஒரு, நான் சொல்ல வந்த வார்த்தை, நீங்க சொல்லப்பட்ட வார்த்தை, மாயைக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு அம்மா சொல்றாங்க, நான் பார்க்கறது அது ஒண்ணுதாங்கய்யா, கட்டாயம் பார்க்கணும். அவ இருக்கிறாளா, போயிட்டாளா, மாமியார் என்ன பண்ணா, மருமக என்ன பண்ணா, அதெல்லாம் ஒரு போலியான நாடகம் தானே. Don't spend your time for the vanity. தமிழ் சொல்லப்பட்டிருக்குது, ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாதிருங்கள். அடுத்த ஒரு வார்த்தை, கபடாய் ஆணையிடாமலும். இன்னைக்கு சத்தியம் சக்கரை பொங்கல் மாதிரி சரளமா, சத்தியம் பண்ற சரளமாயிடுச்சு இன்னைக்கு. ஏன்னா எத்தனை ஊழியர்களை நான் நேரில் சந்தித்திருக்கிறேன். பேசுவதெல்லாம் பொய், ஆனால் பயங்கர ஆவியிலே துள்ளல். அவர்கள் பேய் ஓட்டுறாங்க, பிசாசு ஓட்டுறாங்க, பேசுறதெல்லாம் பொய் பொய் பொய்.
வாயைத் திறந்தா பொய். ஆனால் அவைகளை கர்த்தர் பயன்படுத்துகிறாரா என்பது பெரிய கேள்வி. உங்களுக்கு நிறைய மைண்ட் வாஷ் கேட்குது. அன்புடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது அந்த வசனத்துல கபடாய் ஆணையிட இவர்கள் தான் கேரக்டர்ல வளர முடியும். அடுத்த ஒரு வார்த்தை, அந்த 24:5 வசனம், அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் நம் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். கவனியுங்கள், உலக நீதி வேறு, தேவ நீதி வேறு. உலக நீதி இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு அவங்க மாறுவாங்க. நீதிமான் சொல்ற அதே நாவு நாளைக்கு ஒரு துன்மார்க்கன்னு சொல்லும். மனிதர் மாறிக்கொண்டே இருப்பார்கள். மாறி வரும் ஒரு மனிதர்கள் நிமிடத்திற்கு நிமிடம். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, மனிதன் வேஷமாய் தெரிகிறான். லைஃப் இஸ் வேனிட்டி. அவனும் வேஷம், அவன் வாழ்க்கையும் வேஷம். வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தை, அவன் தேவனால் நீதியை பெறுவான். ஆங்கிலத்துல இந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, he shall receive blessing and also righteousness from the Lord. தேவனிடத்திலிருந்து அந்த நீதி அவன் பெறுகிறான். எத்தனை பெரிய மேன்மை! நீதியுள்ள ஒரு தேவன் உங்களுக்கு நீதியை தந்துவிடுவார். இங்கே உலகத்துல நீதி இல்லை. உலகத்துல அக்கிரமங்களுக்கு மறுபெயர் கிரமம், கிரமத்துக்கு மறுபெயர் அக்கிரமம். ஆனால் நித்தியத்துல தேவ நீதி விளங்கும், என்னுடைய உண்மை விளங்கும், என்னுடைய சத்தியம் விளங்கும். அது கொஞ்ச நாள் இட் வில் டேக் சம் டைம். நிதானமாய் பேசும், நிச்சயமாய் பேசும். இந்த முதல் குறிப்பு, be a life of integrity. ஏசாயா புஸ்தகம் 33 15-16 அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, நீதியாய் நடந்து செம்மையானவர்களை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து, இதை நான் கூட்டிட்டு காட்ட விரும்புகிறேன். இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து. இடுக்கண் செய்யும் ஒரு ஆதாயம் கட்டாயம் வரும். பொய் பேசும்போது, தவறான கணக்கு எழுதும் போது, பொய் பேசினா கட்டாயம் அந்த வசனத்தை பாருங்களேன். இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயம், கண்டிப்பா ஒரு ஆதாயம் வரும். அவரை பற்றி எழுது, இவரை பற்றி எழுது, அதுக்கு மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆதாயம் கிடைக்குது. திரும்ப சொல்கிறேன், இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயம் அது வேண்டாம். பின்பு உங்கள் வாய் பருக்களால் நிறைக்கப்படும். அந்த வாய் சொல்லுகிறது, அதை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, நீங்கள் எந்த துறையில் இருக்கலாம், ஒருவேளை அரசு வேலையில் இருக்கலாம், ஒரு காவல்துறையா இருக்கலாம், ஒரு போக்குவரத்துறையா இருக்கலாம், ஒரு மின்சாரத்துறையா இருக்கலாம். திரும்ப சொல்லுகிறேன், தேவை என்று சொல்லி தேவ கிருபை இழந்து விடாதீர்கள். தேவை என்று சொல்லி தேவன் திறம் இழந்து விடாதீர்கள். அது வார்த்தை போட்டிருக்குது, தேவனால் அவன் பெறுவான். கவனிங்கள், நீங்கள் தேவனால் பெற வேண்டுமா இல்ல உலகத்தால் பெற வேண்டுமா? தேவனால் பெறுவது நித்தியமானது, நிரந்தரமானது, மேன்மையானது, உறுதியானது. அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன செய்ய தெரியுமா? அந்த வசனம், பரிதானம் வாங்காதபடி தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடி. இன்னைக்கு அப்படித்தானே? அகித்தோப்பின் ஆலோசனை கேட்கிற மக்கள் ஏராளம், சவுலின் ஆலோசனை கேட்கிற மக்கள் ஏராளம், யூதாஸின் ஆலோசனை கேட்கிற மக்கள் ஏராளம். செவித்தன உள்ளவர்கள். ஒரு இயக்கத்தோட பாருங்களேன், சபையில ஒரு பின்மாற்றக்காரனுக்கு நண்பன், ஒரு பின்மாற்றக்காரன். ஒரு பின்மாற்றக்காரனுக்கு கூட யார் இருப்பானா? ஒரு பின்மாற்றக்காரனா இருப்பான். குறை சொல்லுவனுக்கு நண்பன், குறை சொல்லுகிறவன். அப்படித்தான் ஒரு வில்லனுக்கு ஒரு வில்லன் தான் கூடவே இருப்பான். ஆனா அவருடைய முடிவு பரிகாரம் என்று தெரியாது. காரணம் அதுதான், நீங்கள் யாரோட ஐக்கியமா இருக்கிறீங்க, உறவுடைய யாரோடு. திரும்ப சொல்லுகிறேன், இதே உறவு உங்களை ஒரு நாள் வீழ்த்தி விடும். யாரை வீழ்த்துவதற்காக ஒன்று சேர்ந்தீர்களோ அதே உறவு உங்களையே ஒரு நாள் வீழ்த்தி விடும். ஜாக்கிரதையா இருங்க. வேதம் சொல்லுகிறது, தன் செவி பொல்லாப்பை காணாதபடி தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஏசாயா 35:16, உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! உயர்ந்த இடங்களிலே. அடுத்த வார்த்தை, கண்மலைகளின் அரண்களிலே. சேஃப்டி, செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பு, ஒரு பராமரிப்பு. அது மட்டுமல்ல, அவனுக்கு அப்பம் கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். எத்தனை நிச்சயமான வார்த்தை! அவன் தண்ணீர், அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கொடுக்கப்படும். இதைத்தான் திருமறை சொல்லுகிறது, he will get everything.
அதுல ஆங்கிலத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை he will dwell in high places. தமிழ் விதத்துல அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, நீ நினைக்கிறது உயர்வுன்னு, இது உயர்வல்ல, இதை விட மேலான ஒரு உயர்வு. கிறிஸ்துவுக்காக இழந்த யாரும் தரித்திரதானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காக நஷ்டப்பட்டதில்லை. உயர்ந்த இடத்துல, சமுதாயத்துல, ஊழியத்துல, வாழ்க்கையில, எல்லாவற்றிலையும் உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைக்கப்படுவார். மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வார்த்தை a place of defense, ஒரு பாதுகாப்பான இடத்துல உங்களை வைப்பார். தமிழ் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது, கண்மலைகளின் அரண்கள். அங்கே புயல் வந்தாலும், சுனாமி வந்தாலும், சூழல் வந்தாலும், மிருகங்கள் வந்தாலும், கண்மலைகளின் அரண்கள். இன்னொரு அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வார்த்தை bread will be given unto him, his water will be sure. அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இத்தனை உதாரணங்கள் வேதத்தில் இருக்கிறது. நம்பர் 1 இன்டெகிரிட்டி. நம்பர் 2 அக்கௌண்டபிலிட்டி. உங்கள் வாழ்க்கையில கவனிங்கள், நீங்கள் அதாவது கணக்கு ஒப்புவிக்கத்தக்கதா இருங்கள். ஏமாத்தாதீங்க. வேலைகளை உண்மையா இருங்க. உங்களுடைய குடும்பத்துல உண்மையா இருங்க. பி அக்கௌண்டபிள். நீங்கள் தலைவனா இருக்கலாம், பி அக்கௌண்டபிள். ஒரு மேய்ப்பனா இருக்கலாம், பி அக்கௌண்டபிள். முதல்ல கர்த்தருக்கு கணக்கு தரணும். இரண்டாவது சபை மக்களுக்கு நான் கணக்கு தரணும். எல்லாம் ஈவன் குடும்ப தலைவர்கள். அதாவது அவருடைய அந்த அக்கௌண்டபிலிட்டி, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் செல்ஃப் கவர்னிங் எபிலிட்டி. உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். இது தேவையா? ஏன் நினைக்கிறாங்க, என் பணம் இப்படி வேணுமா செலவு செய்வேன். உங்க பணம் இல்லை, அது கர்த்தருடைய பணம். செல்ஃப் கவர்னிங் எபிலிட்டி. உங்களை நீங்களே கட்டுப்படுத்த முயற்சியுங்கள். அடுத்த வார்த்தை holding yourself accountable, self discipline, self restrained. பேச்சில உண்மை இருக்கட்டும், செய்கையில உண்மை இருக்கட்டும், எல்லாவற்றும் உண்மை இருக்கட்டும். திரும்ப சொல்லுகிறேன், live with a clear conscience before God and before man. மனிதருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் சுத்த மனசாட்சியோடு தன் போல் அடிக்கடி சொல்லுகிறார். நான் சுத்த மனசாட்சி நடந்தேன் என்று எங்கள் மனது எனக்கு சொல்லும் சாட்சியே புகழ்ச்சியா இருக்கிறது. மனசாட்சி சொல்லுமா? உலகத்துல பொய் சொல்லாத ஒண்ணு 2. ஒன்று மரணம், இன்னொன்று மனசாட்சி. Death never speaks a lie. Death never gives a bribe. மனசாட்சி லஞ்சம் வாங்காது, மரணமும் லஞ்சம் வாங்காது. நினைக்கிறேன், Death never gives a bribe. மனசாட்சி மரணமும் லஞ்சமே வாங்கறது இல்லை. வேதம் சொல்லுகிறது, every believer is responsible for their own conscience. இதைத்தான் கலாத்தில் வசிக்கிறோம். அவனவன் சொல்லப்பட்ட வார்த்தை பர்சனல் இஸ் அக்கௌண்டபிலிட்டி. ஒவ்வொருவரும் இதைத்தான் அடிக்கடி வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் தக்க பலனை அடைவோம் என்று நம்ம எல்லாரும் நியாயசனத்து உண்டாக இருப்போம். அக்கௌண்டபிலிட்டி. இதைத்தான் கலாத்தியர் 6:45. அவனவன் தன் சுயக்கிரியை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னை பார்க்கும் போதே மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டு. டோன்ட் கம்பேர் வித் எனிபடி. யாரோடு உங்களை நீங்கள் மார்க் போட வேண்டாம். என்னுடைய கீழே இருக்கிற மக்களை பார்க்கும்போது நான் பெரியவன் இல்லை. உங்களுடைய மேலும் வரைக்கும் பார்க்க வசனத்தை நான் படிக்கிறேங்க. தன்னையே பார்க்கும் போது, நாளை முடிக்கும் போது செல்ஃப் அனலைஸ், ஆராய்ந்து நாளை நான் நமக்கு பிரியமாய் வாழ்ந்தேனா, இந்த வாழ்க்கை பயனுள்ள நாளா இருந்துதான். ஒரு நாளை தேவன் தருவாரா என்று சொன்னால் அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. God has a plan, God has a purpose. அதாவது தன்னையே பார்க்கும் போது அடுத்தவரை பார்க்க வேண்டாம். நீ நிறைய பிரச்சனை தெரியுமா? அவரை ஜெபிக்க தெரியல, நான் ஜெபிக்கிறேன். அவருக்கு அந்த கிருபை இல்லை, எனக்கு அந்த கிருபை இருக்குது. அவர் அப்படி, நான் இப்படி. வேண்டாம், அடுத்தவங்களை பார்க்காதீங்க, அது உங்களுக்கு அழுவி கொண்டு போகும். ஏதும் சொல்கிறது, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். இதன் கலாத்தியர் 6:5 எழுதப்பட்டிருக்கிறது. 6:5. Every believer is responsible for own. அதுதான் தமிழ் வேதத்துல அவன் தன் பாரத்தை சுமப்பானே இருக்கிறது. கொஞ்சம் சற்று வித்தியாசமா இருக்கிறது. ஆங்கில வேதத்துல every believer is ultimately responsible for his own conscience. என்னோட மனசாட்சிக்கு நான் தான் பொறுப்பு. என் மனசாட்சி சரியா என்னை பொய் சொல்லுகிறதா? பொதுவாக மனசாட்சி பொய் சொல்லாது, அது மங்கி போகும். அது தவறு செய்யும் போது
பரவாயில்லை, 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 பார்த்து கொள்ளலாம், பார்த்து கொள்ளலாம் சொல்லும் போது சூடுண்ட பொய்யருடைய மனசாட்சி இருக்கிறது தான். வேதம் சொல்கிறது, பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ஓன் கான்சியஸ். உங்க மனசாட்சிக்கு நீங்க பொறுப்புள்ளவர்களாயிருங்கள். நான் செய்வது சரிதானா? நான் போகும் பாதை சரிதானா? ஏவு சொன்னார். நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். அவர் சோதித்த பின் நான் பொன்னாய் விளங்குவேன். பி ரெஸ்பான்சிபிள் இன் யுவர் ஓன் கான்சியஸ். இவ்வளவு சொன்னேன். இன்டெகிரிட்டி. இரண்டாவது அக்கௌண்டபிலிட்டி, கணக்கு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. மூன்றாவது கமிட்மெண்ட், அர்ப்பணத்திலே உறுதியாயிருங்கள். டு பி a good leader, be committed. அது நிறைய சவால்கள் உண்டு. உண்மையா வாழ்ந்தா பலன் கிடைக்காது, நேர்மையா வாழ்ந்தா பலன் கிடைக்காது, சத்தியத்தை பேசினா பலன் கிடைக்காது. ஆனா பி கமிட்டட், நான் சொல்லுவ வார்த்தை கன்சிஸ்டன்சி, பல முறை சொல்லியிருக்கிறேன். உறுதியான, ஸ்திரமான, அதாவது இருமனம் இல்லை. அப்படி இருக்கலாமே, இப்படி இருக்கலாமே, அவர் அப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார், நான் இப்படி இருக்கக்கூடாது. திரும்ப சொல்லுகிறேன், அவர் வேறு, நீங்கள் வேறு. அவருடைய அழைப்பு வேறு, உங்க அழைப்பு வேறு. உங்க அபிஷேகம் வேறு, அவங்க அபிஷேகம் வேற. அவங்களுக்கு ஊர் சுத்துற அபிஷேகம் தான், அவங்க லெட்டர் பேட் அபிஷேகம் தான். ஆனா உங்களுக்கு நித்தியத்தின் அபிஷேகம். டோன்ட் பி டபுள் மைண்டட், இருமனம் உள்ளவர்களாய். அதிலும் கால் வைக்கலாம், அதிலும் கால் வைக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க அதுல போலாம், இதுல போலாம், அரசியல்ல போலாம், எலெக்ஷன் நிக்கலாம். தெரிஞ்ச எத்தனையோ பேர் எலெக்ஷன் நின்று ஒண்ணுதான் போயிட்டாங்க. இவர் ஊழியக்காரர்கள் கோடிக்கணக்கான பணத்தை அவர்கள் செலவழித்து இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள். டோன்ட் பி டபுள் மைண்டட். அதாவது இரு மனமும் வேண்டாம், இரு நாக்கும் வேண்டாம். நாட் பி டபுள் டங்ஸ். இரு நாக்கு வேண்டாம், ஒரே நாக்கு தான். அன்னைக்கு எந்த சொன்னதை இப்படி சொல்லுங்க. எத்தனை பேர் நாம் துணை என சொன்னவர்கள் நம்மை நட்டாற்றில் விட்டு விட்டார்கள். இவர் அப்படி இல்லை. இரண்டு முகங்கள் வேண்டாம், ஒரே முகம். இன்றைக்கு எல்லாருமே நான் சொல்ல வார்த்தை, நாட் டபுள் மைண்டட், நாட் டபுள் டங், நாட் டபுள் ஃபேஸ். ஒரு மனமாரமான வாழ்க்கை வேண்டாம், அதாவது உண்மை இல்லாத வாழ்க்கை வேண்டாம். அன்னைக்கு பலன் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், வயிறு நிரம்பும், ஆனால் ஒரு நாள் போயிடும். ஆனா திருமறை சொல்லுகிறது, தேவனுக்காக அந்த ரியல் கான்சியஸ். அதை திரும்ப படிக்கிறேன். கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். சங்கீதம் 25:24. கர்த்தரால், உலகம் கொடுத்தா கடுகளவு, கர்த்தர் கொடுத்தா கடலளவு. இந்த வார்த்தை படிக்க விரும்புகிறேன். He will get, இந்த வார்த்தை He will get, சங்கீதத்தின் புஸ்தகம். He shall receive the blessings. மாத்திரமல்ல, God, He will receive, the righteousness of God will be salvation. தேவனால் அவர் நீதியை பெறுவான். நித்தியத்திலே கூட பலன் உண்டு. என்னுடைய இரண்டாவது குறிப்பு அக்கௌண்டபிலிட்டி. மூன்றாவது குறிப்பு கமிட்மெண்ட். அதாவது 1 கொரிந்தியர் 15:58. 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது. உறுதியாயிருங்கள், அசையாதவளாயிருங்கள், கர்த்தருடைய கிரிகளிலே எப்போதும் பெருகுவளாயிருங்கள். மிக கடினம், பலன் இல்லை, உழைப்புக்கு பலன் இல்லை, உண்மைக்கு பலன் இல்லை, நீதிக்கு பலன் இல்லை, சத்தியத்துக்கு பலன் இல்லை. கவனிங்கள், சுத்த மனசாட்சியோடு வாழ்கிறோமே, பலன் இல்லை, பரவாயில்லை. திரும்ப அது விருதாவாய் இராது. ஆண்டவர் சொன்னேன், கைகளிலே சுத்தம், இதயத்திலே சுத்தம், பேச்சிலே சுத்தம், வார்த்தையிலே சுத்தம். வேதம் சொல்கிறது, உங்களை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். அசையாத மக்கள் அவர்களை மாற்றுவார். அவருடைய கிரியைகளிலே இப்போது உங்களை பெருக பண்ணுவார். உலகம் உங்களை பற்றி பேசும். அவருடைய கிரியைகளிலே உங்களை பெருக பண்ண வல்லவரா இருக்கிறார். ஆனா ஒண்ணு, டோன்ட் கிவ் அப். வசனம் சொல்லுகிறது, ஸ்டெட் ஃபாஸ்ட், இம்மோவல், அசையாதிருங்கள். நம்ம அசைக்கிற பல சக்திகள், என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. வேதம் சொல்லுகிறது, பி கமிட்டட். கமிட்டட் என்ற வார்த்தையின் பொருள் எதிர்பார்ப்பு இல்லாத, நிபந்தனை இல்லாத. எதிர்பார்ப்பு இல்லை, நிபந்தனை இல்லை. இன்னைக்கு அனைவரும் எதிர்பார்த்தான ஊழியமே செய்கிறோம். எதிர்பார்ப்பு வேண்டாம்,
நிபந்தனை வேண்டாம். there is no but and no if. தேவன் செய்ய வல்லவர். இந்த 4வது குறிப்பு, தைரியத்தோடு இருங்கள். be courage. தைரியத்தோடு இருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6, 7, 9 வசனம் சொல்லுகிறது, பலம் கொண்டு திடமானதாயிரு. சிலவங்களில் நம்ம இருதயங்கள் கரைந்து போகிறது அல்லவா? ஏமாற்றங்கள் வரும்போது, இழப்புகள் வரும்போது, ஏளனங்கள் வரும்போது, பரியாசங்கள் வரும்போது, நம்முடைய உண்மை அங்கே ஏற்றுக்கொள்ளப்படாத போது, நம்முடைய நீதி ஏற்றுக்கொள்ளப்படாத போது, நம்முடைய நீதி புரியாத போது, பலம் கொண்டு திடமானதாயிரு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். நல்லா கவனிக்க வேண்டும். அப்படியானால் நீ பங்கிட்டு கொடுப்பாய். மோசேக்கு சொன்னார், அதை நீ செயல்படுத்துவாய். இதை கேட்டுக்கொண்டு கண்பது பிள்ளையே, you want to be a good leader, அப்படின்னு சொல்லி இருப்பார். ஆனால் செயல்படுத்துகிற கிருபை உங்களுக்கு தருகிறார். முடிந்தால் ஆமென் சொல்லுங்கள். யாருக்கும் சொன்னார், உங்கள் போதவருக்கு சொன்னார். ஆனால் செயல்படுத்துகிற கிருபை உங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். இத்தனை ஊழியங்களிலே பார்த்திருக்கிறேன். தகப்பனாருடைய வாழ்க்கையில ஊழியத்தில ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு மந்த நிலை. ஆனால் பிள்ளைகளுடைய ஊழியத்தில அபார வளர்ச்சி. எத்தனையோ ஊழியங்களிலே பார்க்கிறேன், எத்தனையோ ஊழியங்களிலே. என்னுடைய மாமனார், என் மனைவியின் தகப்பனார் ஒரு போதகர், ஐபிசி சபையின் போதகர். தாம்பரத்துல மக்கள் இல்லை, ஜனங்கள் இல்லை. அவருக்கு சுற்று வயதானவர். ஆனால் அவருடைய ஜபம், அவருடைய அர்ப்பணம், அவருடைய உழைப்பு, ஊழியக்காரர்களை அவர் போஷித்த விதம், அவருடைய அடக்க ஆராதனையில ஒரு ஊழியர் சொன்னார், நெய்வேலியிலிருந்து ஒரு ஊழியர் சொன்னார், ஐபிசி ஊழியர், என் மனைவின் கரத்துல நான் சாப்பிட்டதை விட இந்த ஊழியர் கையிலே சாப்பிட்டது அதிகம் என்று சொன்னார். எத்தனை பெரிய சாட்சி! எத்தனையோ ஊழியக்கார மனைவிகள், தண்ணி கூட கொடுக்காத மனைவிகள்லாம் இருக்கிறாங்க. தண்ணி கூட கொடுக்காத எத்தனையோ ஆட்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என் மனைவியின் கையால் சாப்பிட்டதை விட இந்த ஊழியரின் கையினால் சாப்பிட்டது அதிகம். ஒரு பெரிய, ஆனால் அவருடைய மகன் இன்றைக்கு ஒரு பெரிய ஊழியா இருக்கிறார். பிள்ளைகள் ஒரு பெரிய ஊழியம் செய்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புடைய பிள்ளையே, அவர்களுக்கு சொன்னார், ஆனால் நீ அதை செய்வாய். கொடுப்பேன் என்று ஆணையிட்டார், நீ அதை பங்கிடுவாய். எத்தனை பெரிய வார்த்தை! யாரோ சமைத்து யாரோ பரிமாறுகிறார்கள். சமைத்தவர்கள் தெரியாது, ஆனா பரிமாறுகிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? ஒரு திருமணத்துக்கு போகிறோம், சமைத்தவர் ஒருவர், ஆனால் பரிமாறு இன்னொருவர். நம்ம யாரை சொல்றோம்? அந்த வீட்டாரை, நல்லா இருந்தவங்க சாப்பாடு, அவங்க சமைச்சாங்க இல்லையே. சமைத்தவர் இன்னொருவர், பரிமாறுக இன்னொருவர். ஆனா புகழுக்கு சொந்தக்காரர், நல்ல சாப்பாடு போட்டீங்க. அவர் சொன்னா, நல்ல திராட்சை ரசம், அதுக்கு சொந்தக்காரர் ஆண்டவர். என்னை கேட்டுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையே, அவர்கள் வாக்கு தத்தத்தை பெற்றார்கள், ஆனால் செயல்படுத்த கர்த்தர் வைக்கிறார். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். பி கன்சிஸ்டன்ட். நான் சொன்ன வார்த்தை அங்க, பி கரேஜ், தைரியமா இருங்கள், சோர்ந்து போக வேண்டாம். நிறைய ஊழியத்துல ஒரு ஊழியனுக்கு பலமுறை தாக்குதல். தேவன் சொல்லுகிறார் அடிக்கடி இந்த வார்த்தை, யோசுவா 1:7, கவனமாயிரு, பலம் கொண்டிரு, திடமனதாயிரு, விட்டு விலகாதே. திரும்ப சொல்லுகிறேன், கவனமாயிரு, பலம் கொண்டு இரு, திடமனதாயிரு, புத்திமா நடந்துகொள், வலதுபுறம் இடதுபுறம் விலகாதே. இது என்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், இவைகள்லாம் வரும்போது எந்த ஒரு மனிதனும் அசைக்கப்படுவான். இன்னத்தை கண்டோம். இறைமையா சொல்லுகிறார், இனி நான் அவருடைய நாமத்தை குறித்து பேசாமலும் இனி பிரஸ்தாபம் பண்ணாமல் இருப்பேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை எனக்குள்ளே அனல் மூண்டது. கவனியங்கள், அந்த வசனம் சொல்ல அடிக்கடி அந்த 6, 7, 9 3 இடத்துல 3 வருஷங்களே திரும்ப இந்த வார்த்தை, பலம் கொண்டு, திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் கூடவே இருக்கிறேன். 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 9ஆம் வசனம், இது சொல்லப்பட்ட வார்த்தை, பி கரேஜ், தைரியமாயிருங்கள். கடினமான நேரங்கள் உண்டு, இருளான நேரங்கள் உண்டு,
தவறிப்போய் நேரங்கள் உண்டு. அன்பான தேவ பிள்ளைகளே, இதற்கு முன்பாக வாழ்ந்த பசுத்தவான்களை சற்று யோசித்து பாருங்கள். எவ்வளவு ஏழ்மை, எவ்வளவு வறுமை, பிள்ளைகளுக்கு பால் வாங்கி கொடுக்க முடியாத ஊரில் இருக்கிறார்கள். அவளை நோக்கி பாருங்கள். ஒரு பெரிய அறுவடையை கத்தர் வைத்திருக்கிறார். தமிழ் சொல்லுகிறேன், தைரியமாயிருங்கள், பலம் கொண்டிருங்கள், திடமனதாயிருங்கள். எல்லாம் வித்தியாசமா இருக்கலாம், பட் பி போல்ட், பி கரேஜ், உறுதியாயிருங்கள். 5வது குறிப்பு, கடினமாய் உழையுங்கள், டிலிஜியன்ஸ், தெளிவுள்ளவராயிருங்கள், ஹார்ட் ஒர்க்கிங், ப்ரிசர்விங், என்டியூரிங், ஜெலஸ். ஆரம்பத்திலே சொன்னேன், அதாவது கடின உழைப்பை விட்டு விடாதிருங்கள், கடின உழைப்பை விட்டு விடாதிருங்கள். எத்தனையோ சோர்வுகள் கட்டாயம் உண்டு. எனக்குள்ளே ஒரு உணர்வு, இவ்வளவு பிரசங்கம் பண்றவங்க யார் பாக்குறாங்க? ஒருத்தர் பார்க்கறது இல்லையே. ஸ்டில் ஹார்ட் ஒர்க்கிங். அடுத்து பெர்சிவரிங், தொடர்ந்து. 3வது என்டியூரிங். எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும். அந்த பேஷனேட், ஒரு பாரம். அன்பு பிள்ளைகளே, இதை நான் பதிவு செய்யும் போது, ஒரு குளிரான தேசம், பயங்கர குளிர். அந்த குளிரின் மத்தியிலும் இந்த செய்தி நான் பதிவு செய்கிறேன். அயர்லாந்திலே குளிரான தேசம். காலையில இருந்து குளிர் தான். ஒரே ஒரு வார்த்தை, ஹார்ட் ஒர்க்கிங், ப்ரிசர்விங். தொடர்ந்து இதுதான் ரோமர் 12:8 வாசிக்கிறோம். 12:8 ஆரம்பத்துல சொன்னேன், எதை செய்தாலும் கவனியுங்கள், ஜாக்கிரதையா செய்யுங்கள், வஞ்சனை இல்லாமல் செய்யுங்கள், உற்சாகத்தோடு செய்யுங்கள். தொடர்ந்து செய்தியை கேளுங்கள். God bless you. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.